ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் அப்படியே வந்துட்டுருக்கு. என்னென்னா இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம். அதில் நிறைய சம்பவங்களை பற்றி பேசணும். நிறைய பேர் கொதிச்சு போயிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவாகருக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த கொடுமைகளை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு பேசின விஷயங்கள், வெற்றிடுவன் சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் தவிர்த்து கமருதீன் இப்போ பண்ணுற விஷயங்கள் பார்த்து ரொம்ப கேவலமாக இருக்குது. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுங்க, போய் பாருங்கள். ஒரு மனுஷனை, ஒரு சக கண்டஸ்டண்ட்டை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ளே சேர்த்துருக்குங்கன்றது கொடுமையாக இருக்குது. அவருக்குமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குமே ஒரு வருத்தம், ஏன் இந்த கமருதீன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்படியே ஏதோ ஆடு மாடு கிட்ட இது பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி பிடிச்சி இழுக்கிறது. ஒரு வயசுக்கு மரியாதை கிடையாது, எதுவுமே இல்லை. வெரி ஒஸ்ட் கண்டஸ்டன்ட். நான் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி நானும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிஹேவிங் பண்ணிட்டுருக்காரு இந்த கமருதீன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வந்துட்டு யாரை சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். அதில் காலையில் மாலையில் இந்த டாக்டருங்களாம் சொல்லுவாங்க, காலையில் மத்தியானம் நைட்டு இந்த மாத்திரை 3 வேளையும் போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு வாரத்திலேயே நம்ம திவாகர் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு முதலாவதாக காப்பாற்றப்பட போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது அந்த கமருதீனோட ஃபேஸை பார்க்கணும். கண்டிப்பாக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா இவர் ஏன் வந்து திவாகர் கிட்ட வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறார் அப்படின்னா, இவனெல்லாம் யார் மதிக்க போகிறா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எத்தனை சீரியலில் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கேன், இவனை யார் மதிக்க போகிறா அப்படின்ற ஒரு ஏளனமான ஒரு விஷயம் அங்கே வந்துட்டு. அதுவும் அரங்கம் அதிர்தான் எப்படி இருக்கும். இவரை ஃபஸ்ட்டாக சேவ், ஏன்னா திவாகர் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும்போதே பற்றி அந்த என்ட்ரி நடக்கும்போதே எல்லாருமே உள்ளவங்க திவாகருக்கு எவ்வளோ சவுண்ட் வந்துச்சு உங்களுக்கு தெரியும். அது வெதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இல்லை ட்ரால் பண்ணுறதுக்காக கத்துறாங்களோ அது அதெல்லாம் வேறு. பட் அந்த ஒரு சவுண்டு யாருக்குமே வரல, பட் இவருக்கு வந்துச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நடிப்பறக்குன்னு இது பண்ணாங்க, சவுண்டு கொடுத்தாங்க. இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திவாகருக்கு உண்மையிலே ஃபேன்ஸ் கூடி இருக்காங்க. அதனால தான் ஓட்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. இப்போது அவரை ஃபஸ்ட்டாக நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சேவ் பண்ணும்போது அங்கே யாரெல்லாம் இவரை வந்துட்டு ஏளனமாக நினச்சாங்களோ, குறிப்பாக கமருதீனுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு மரணடியாக இருக்கும். இதுக்கப்புறமாவது இது ஒரு வேக்கப் காலாக வச்சு அவர் வந்து திருந்தி இந்த அவரோட கேமை கொடுத்தாருன்னா, ஏன்னா அவருக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம சேனல்லே பார்க்குறோம், கமருதீனை சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யாராவது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இந்த மாதிரி பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த இதை மாற்றிட்டு அவரோட கேமை கொடுத்தாருன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா அவருக்கும் கண்டிப்பாக திறமை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதனால தான் ஒரு ஹீரோவாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறதா பெரிய விஷயம். அப்படின்னு இருக்கும்போது அவரோட கேரக்டரை வந்து இங்கே ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டான்றது தான் நம்மளோட கருத்து. பட் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடந்துச்சுன்னா செம மாசாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணும்போது அவரை வந்துட்டு அந்த அப்படி நின்று அவருக்கு அங்கே ஆப்போசிட்டில் வந்து அதுவும் அரங்க அதிர்ற மாதிரி சவுண்டு வருதான், கிளாப்ஸ்லாம் அப்படி வந்துச்சுன்னா இந்த கமருதீனுக்கு எப்படி இருக்கும்? கமருதீன், கெமி, பிரவீன்ராஜ், எஃப்ஜே, இவர் யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ, இதே யார் ரம்யா ஜோ, இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.